ராணுவ பலத்தை காட்டுவதில் இந்தியா புதிய சாதனை. நம் நாட்டு விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசிய வீடியோ நாடு முழுவதும் வைரலாகி வருகிறது. நம் நாட்டில் மட்டுமல்ல, உலகளவில் வைரலாகி வருகிறது. கடந்த மே மாதம் நமது நாடு நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பாகிஸ்தானின் 5 போர் விமானங்கள் நமது விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அமெரிக்காவில் இருந்து பெறப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பமுடைய பெருமைக்குரிய F-16 என்ற போர் விமானமும் இவற்றில் ஒன்று என்று பொதுவெளியில் முதல் முறையாக அறிவித்தார் ஏர் சீஃப் மார்ஷல். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்ட நடவடிக்கையில் பாகிஸ்தானை நாம் கதிகலங்க செய்துவிட்டோம். எத்தனை போர் விமானங்களை நம் விமானப்படை இழந்தது என்று நமது இராணுவத்தை அவமானப்படுத்தும் வகையில் ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலும் பொதுவெளியிலும் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த செய்தி அவருக்கும் அவருடைய சகாக்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் விசேஷம் என்னவென்றால், கிரவுண்ட் டு ஏர், அதாவது தரையில் இருந்து வானத்தில் ஏறி பகை நாட்டு விமானத்தை 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே துல்லியமாக குறிவைத்து வீழ்த்துவது என்பது உலகிலேயே இதுதான் முதல் முறை. வேறு எந்த நாடும் இவ்வளவு தூரத்தில் இருந்து பகை நாட்டு விமானங்களை வீழ்த்தியது இல்லை. இந்த விஷயத்தில் நம் நாடு புதிய சரித்திரம் படைத்துள்ளது. இது நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமைதான். 2 நாட்கள் நடந்த இந்த போரில் பாகிஸ்தானின் பல்வேறு ராடர் கட்டமைப்புகள் நாசம் செய்யப்பட்டன. விமானப்படை கமாண்ட் சென்டர்கள் முற்றிலும் தகர்க்கப்பட்டன. F-16 ரக போர் விமானங்கள் நிறுத்தப்படும் கூடாரங்கள் உடைந்து நொறுக்கப்பட்டன. AWACS, அதாவது ஏர்போர்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் எனப்படும் புலனாய்வு விண்கலமும் உடைத்தெறியப்பட்டது. 3 விமானப்படை தளங்களின் ஓடுதளம் சேதப்படுத்தப்பட்டன. இந்த ஓடுதளங்கள் பயன்பாட்டுக்கு வருவதற்கு அதிக காலம் பிடிக்கும். ஓடுதளங்களில் போடப்பட்ட வெடிகுண்டுகளின் சிதறல்கள் அருகில் நின்றிருந்த பல விமானங்களையும் சேதப்படுத்தியுள்ளன. இதன் காரணமாக அமெரிக்காவின் விமானப்படை முற்றிலும் செயலிழந்துவிட்டது. அது மட்டுமல்ல, கிரானா மலை, சஹாய் மலை போன்ற பகுதிகளில் பல வருடங்களாக ரகசியமாக பாதுகாக்கப்பட்டிருந்த அணு ஆயுதங்களின் கிடங்குகள் இரு புறங்களிலும் சேதமடைந்தன. பல மீட்டர் கனம் கொண்ட கான்கிரீட் சுவற்றை உடைத்தெறியும் வல்லமை படைத்த ஏவுகணைகள் இதற்கு முன்பு நம் இராணுவத்தில் இருந்ததில்லை. ஆனால் தற்போது நம்மிடம் சர்வ வல்லமை படைத்த பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளன. இவைதான் பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்குகளை அணுக முடியாத அளவுக்கு சேதப்படுத்தியுள்ளன. பாகிஸ்தானின் 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதற்கு பின்னால் என்ன இருந்தது தெரியுமா? ருஷ்யாவில் இருந்து நாம் மிக சமீபத்தில் வாங்கிய S-400 ரக ஏவுகணைகள்தான். இந்த ஏவுகணைகளை ருஷ்யாவிடம் இருந்து வாங்கியதற்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது, மிரட்டியது. இதே ரக ஏவுகணைகளை தங்களிடம் இருந்து வாங்க வேண்டும் என்று அமெரிக்கா எதிர்பார்த்தது. ஆனால் நம் நாடு ருஷ்யாவுடன் டீல் போட்டது அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை. பாரத அரசும் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து கொண்டுள்ளது. S-400 ரக ஏவுகணைகளை நாம் இதற்கு முன்பு பயன்படுத்தியது இல்லை. இந்த ரக ஏவுகணை சிஸ்டமே நமக்கு புதிது. அவற்றை இயக்கும் தொழில்நுட்பமும் நமக்கு புதிது. இந்த ஏவுகணைகள் நாம் எதிர்பார்ப்பது போல் திருப்திகரமாக செயல்படுமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆபரேஷன் சிந்தூரில் இந்த ஏவுகணைகள் செயல்பட்ட விதம் அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கிறது. ருஷ்யாவிடம் இருந்து இதை வாங்கும் நமது முடிவு சரியானது என்றுதான் இந்த வெற்றி நிரூபித்துள்ளது. இந்த ரக ஏவுகணைகள் நமது விமானப்படைக்கு கூடுதல் பலம் அளிக்கின்றன. நமது நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துகின்றன. இதற்கு முன் என்றுமே இல்லாத அளவுக்கு நமது இராணுவம் இன்று பலமாக இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். விமானங்களும் ஏவுகணைகளும் மற்றும் இராணுவ தடவாடங்களும் மட்டுமே ஒரு நாட்டின் பாதுகாப்பை தீர்மானிக்காது. போர் என்று வரும்போது இவை மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது. இவற்றை இயக்குவதற்கான பயிற்சியும் திறமையும் வேண்டும். எல்லாமே டிஜிட்டல் கண்ட்ரோல் என்பதால் பாதுகாப்பு கட்டமைப்புகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். தாக்குதலுக்கு சரியான நேரம், இலக்கின் தூரம், ஏவுகணைகளின் வேகம், விமானத்தின் எடை,
வானில் சாகசங்கள் செய்யும் திறமை போன்ற அனைத்தும் கணக்கிடப்பட வேண்டும். அப்போதுதான் வெற்றியை அடைய முடியும். நமது ஏவுகணைகளும் போர் விமானங்களும் அனைத்தும் இலக்குகளை 1 சதுர மீட்டர் துல்லியமாக கணக்கிட்டு தாக்கும் வல்லமை பெற்றவை. இந்த முறை நாம் பயன்படுத்திய ஆயுதங்கள் எதுவுமே வீண் போகவில்லை. அனைத்தும் ரைட் ஆன் டார்கெட். ஆபரேஷன் சிந்தூர் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு இன்னும் ஒரு முக்கிய காரணம் இராணுவத்தின் முப்படைகளுக்கு இடையில் இருக்கும் இணக்கமும் தான். வல்லமை படைத்த ஆயுதங்கள், அதிநவீன ஏவுகணைகள், இவற்றை இயக்கும் தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்ற வீரர்கள், தாய்நாட்டையும் மக்களையும் காக்க எந்த ஆபத்தையும் எதிர்நோக்கி முறியடிக்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட வீரர்கள், இவை அனைத்துமே இந்த வெற்றிக்கு காரணம். இதுதான் உலக நாடுகளை விழிப்படைய செய்துள்ளது. நமது ஏவுகணைகள் அடைந்த வெற்றி காரணமாக உலக நாடுகளில் ஏவுகணைகளுக்கும் போர் விமானங்களுக்கும் மற்ற போர் கருவிகளுக்கும் டிமாண்ட் அதிகரித்துள்ளது. ஆர்டர்களும் வர ஆரம்பித்து விட்டன. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு எரிச்சல் தரும் விஷயம்தான். 10 ஆண்டுகளுக்கு முன்பு இராணுவ அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தொடங்கி வைத்த இராணுவ சீர்திருத்தம் இன்று நமக்கு பலன் அளித்திருக்கிறது. அதிநவீன தொழில்நுட்பத்தை இராணுவத்தில் புகுத்தியது பாரத அரசு. எல்லைப்புற சாலை கட்டமைப்புகளை அதிகப்படுத்தியது மத்திய அரசு. இராணுவத்தினரின் சராசரி வயது 46 இருந்து 36 குறைத்துள்ளது. இன்று நமது இராணுவம் என்றென்றும் தயார் நிலையில் இருக்கிறது. சவால் எந்த வழியில் வந்தாலும், எந்த உருவத்தில் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது நமது இராணுவம். எதற்கும் சளைக்காத இராணுவமாக மாறிவிட்டது நமது இராணுவம். நமது இராணுவத்தை இந்த நிலைக்கு தயார் செய்ய கடந்த 11 ஆண்டுகளில் நரேந்திர மோடி அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பாராட்ட வேண்டும். நமது இராணுவமும் இராணுவத்தினரும் நாட்டு மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறார்கள். நமது இராணுவம் நமது பெருமை. ஜெய் ஹிந்த்.